Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Gopika Jeevana Smaranam Govinda Govinda. Sadgurunatha Maharaj ki Jai. ஷேஃபதியான பகவானுடைய பரம கிருபையினால நம் குருநாதால் மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அருளின மதுர கீதங்களை ஸ்மரிச்சுண்டு வரத்துக்கான ஒரு பரம பாக்யம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அதில் இன்றைய தினம் ராகம் கமாஸ்ல அமைஞ்ச ரொம்ப அழகான ஒரு மதுர கீதத்தை நாம் ஸ்மரிப்போம். ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை, ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. நம்ம எந்த ஒரு மார்க்கத்தில் பிரவேசிக்கிறோமோ, பக்தி மார்க்கம் அப்படின்னு அதுக்கு பேர் இல்லையா, அந்த பக்தி மார்க்கத்தினுடைய பெருமையையும் அந்த பக்தி மார்க்கத்தினுடைய ஒரு இனிமையையும் ரொம்ப அழகாக நம்ம குருநாதால் இந்த ஒரு கீர்த்தனத்தில், இந்த மதுர கீதத்தில் நமக்கு எடுத்து காமிக்கிறார். பகவானை அடையறதுக்கான மார்க்கங்கள் பல இருக்கு. மகாத்மாக்களே நமக்கு இந்த விஷயத்தை தான் எடுத்து காமிக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றார்? as many faiths so many paths அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் காமிக்கிறார். பகவான் யோகிராம் சுரத்குமார் சொல்றார், God is infinite and there are infinite ways to realize him அப்படின்னு. அப்படி மகாத்மாக்கள்லாம் நமக்கு என்ன காமிக்கிறா அப்படின்னா, பகவான் அடையறதுக்கான மார்க்கம் நிறைய இருக்கு. அதுலேயும் இந்த மார்க்கங்கள்லாம் பகவான் அடையறதுக்கான மார்க்கம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாமே வேதோக்தமான மார்க்கங்கள் தான். எவ்வளோ மார்க்கங்கள் நம்ம பார்க்குறோம். வேதாந்த விசாரம் அப்படின்னு மார்க்கம், மேலே யோகம் அப்படின்னு ஒரு மார்க்கம். பதஞ்சலி காமிக்கிறார் பலவிதமான யோகத்திலேயே பலவிதமான மார்க்கங்கள்லாம் இருக்கு. அப்படி யோக மார்க்கமும் இருக்கு. கர்மாவை பண்ணுறதுலேயும் பலவிதமான மார்க்கங்களை நமக்கு காமிக்கிறா. அப்படி பலவிதமான மார்க்கங்கள் இருக்க நம்ம எல்லாருக்குமே சுலபமான ஒரு மார்க்கத்தை காமிக்கணுமே. இப்போ அது ஞான விசாரமாக இருக்கட்டும், யோகாபியாசமாக இருக்கட்டும், கர்மாக்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த மார்க்கங்கள் தான். ஏன்னா வேதோக்தமான மார்க்கங்களாச்சே. வேதோக்தமான மார்க்கங்களாக இருக்கிறதுனாலேயே எல்லாம் உயர்ந்த மார்க்கம். ஆனால் அதற்கு யோக்கியத்தை ரொம்ப முக்கியமே. யோக்கியத்தை ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான பிரயத்தனத்தையும் நம்ம போடணும். அதனால அந்த யோக்கியதை நமக்கு இருக்கா, அதற்கான தகுதி நமக்கு இருக்குமா, அந்த பிரயத்தனம் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட சக்தி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்வி தான். அதனால கலியுகத்தில் ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரு சுலபமான மார்க்கத்தை காமிக்கணுமே, ஒரு எளிமையான ஒரு இனிமையான மார்க்கத்தை காமிக்கணுமே. அதனால தான் நம்ம சுவாமினியான ஸ்ரீ ராதை ரொம்ப எளிமையான ரொம்ப இனிமையான ஒரு மார்க்கத்தை காமிக்கிறாளாம். என்னன்னா பாகவத தர்மம் அப்படின்னு அந்த மார்க்கத்துக்கு பேர். இந்த பாகவத தர்மத்தினுடைய பெருமையை தான் ரொம்ப அழகாக நம்ம குருநாதால் இந்த கீர்த்தனத்தில் அனுபவிக்கிறார். ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை, ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. இப்படி பகவானை அடையறதுக்கான மார்க்கங்கள் பல இருக்கும் போதே நம்ம எந்த மார்க்கத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இந்த கேள்வியை தான் ரொம்ப அழகாக மகாபாரதத்தில் நமக்கு வியாசாச்சாரியால் காமிக்கிறார். மகாபாரதத்தில் வனபர்வால யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கட்டம் வருது. அந்த யக்ஷ பிரஷ்னத்தில் தான் யக்ஷன் பல கேள்விகளை நம்ம யுதிஷ்டிரர்கிட்ட கேட்குறார். அவர் கேட்கக்கூடிய கேள்விகள், யுதிஷ்டிரர் சொல்லக்கூடிய பதில்கள், இதுவே நமக்கு ரொம்ப அழகான உபதேசமாக அமையிறது. அதில் ரொம்ப அழகான ஒரு கேள்வியை அந்த யக்ஷன் கேட்குறாராம். என்ன கேட்குறார் அப்படின்னா, எந்த பாதையில் போக வேண்டியது அப்படின்னு கேட்குறார். அதற்கு யுதிஷ்டிரர் ரொம்ப அழகாக சொல்கிறார், மகாஜனோ ஏன கதஹா அப்படின்னு. மகாத்மாக்கள் எந்த பாதையில் பிரவேசிச்சிருக்காளோ அந்த பாதையில் தான் நம்மளும் போக வேண்டியது அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பதிலை நம்ம தர்மபுத்திரர் சொல்கிறார். அப்போ நம்ம எந்த பாதையில் போக வேண்டியது?
மகாத்மாக்களும் நம்ம குருவும் நமக்கு எந்த பாதையை காமிச்சிருக்காளோ அந்த பாதையில தான் நம்மளும் பிரவேசிக்கணும். அதனால எந்த ஒரு தெய்வத்தினுடைய பக்தி பண்ணணுமோ அந்த தெய்வத்தினுடைய பக்தர்கள்லாம் நமக்கு என்ன மார்க்கத்தை காமிச்சிருக்காளோ அந்த மார்க்கத்துல தான் நம்மளும் பிரவேசிக்கணும். இப்ப ராமபக்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராமபக்திக்கான பல பக்தர்கள்லாம் நமக்கு அந்த ஒரு மார்க்கத்துக்கான குருவா இருக்கா. யாரு? நம்ம சீதா பிராட்டி, லக்ஷ்மணர், தசரதர், குஹன், சபரி, இவர்கள்லாம் நமக்கு ராமபக்திக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கா. ராமபக்தி என்கிற மார்க்கத்துக்கு இவர்கள்லாம் வழிகாட்டியாக இருக்கா. இப்ப கிருஷ்ண பக்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த கிருஷ்ண பக்திக்கான வழியை காமிக்கிறது கிருஷ்ண பக்தர்களாக தான் இருக்கணும். எவ்வளோ கிருஷ்ண பக்தர்கள் இருக்கா. ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிருஷ்ண பக்தர்கள் நமக்கு தெரிய வரா. அப்படி பல கிருஷ்ண பக்தர்கள் இருக்கும் போதே நம்ம யாருனுடைய வழியில பிரவேசிக்கணும் அப்படின்னா முதல்ல யார் கிருஷ்ண பக்தையோ அந்த சுவாமினியான நம் ஸ்ரீ ராதை காமிச்ச மார்க்கத்துல பிரவேசிக்கணுமா. பல கிருஷ்ண பக்தர்கள் இருக்க கிருஷ்ண பக்தியிலேயே அக்ரகண்யை அப்படின்னா நம்ம சுவாமினியான ஸ்ரீ ராதை தானே. கிருஷ்ண பக்தியினுடைய உருவம் அப்படின்னு தானே நம்ம சுவாமினியை சொல்லணும். அப்படி நம்ம சுவாமினியான ஸ்ரீ ராதை கிருஷ்ண பக்தி பிரேம பக்தியினுடைய உருவமா இருக்கக்கூடியவள். அவ காமிக்கக்கூடிய அந்த பாதையில தானே நம்மளும் போகணும், நம்மளும் பிரவேசிக்கணும். அதனால நம்ம குருநாதால் யார் காமிச்ச பாதையில நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை, ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. நம்ம சுவாமினியான நம்ம ஸ்ரீ ராதை எந்த பாதையில சென்றாலோ அதுவே நம்ம பாதை அப்படின்னு நம்ம குருநாதால் காமிக்கிறார். இப்பேற்பட்ட அழகான ஒரு பாதை அது எப்படி இருக்கு அப்படின்னு மேல இந்த கீர்த்தனத்துல ஒரு சரணமா நம்ம குருநாதால் நம்ம கிட்ட சொல்லிட்டு வர்றார். முதல் சரணத்துல சொல்றார், எளிமையானது இனிமையானது, எளிமையானது இனிமையானது, பக்தி என்னும் பெயர் கொண்டது அது, பக்தி என்னும் பெயர் கொண்டது அது, ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. ரொம்ப சுலபமான ஒரு பாதை. எவ்வளோ சுலபம் அப்படின்னு பாகவதம் ஒரு இடத்துலையுமே காமிச்சுட்டு வருது. ஏகாதச ஸ்கந்தத்துல பாகவதம் பாகவத தர்மத்தை நமக்கு ரொம்ப அழகா எடுத்து காமிக்கிறது. நவயோகி உபாக்கியானம் அப்படின்னு அந்த அழகான கட்டத்துல நவயோகிகள்ல முதல் யோகீஸ்வரர் யாருன்னா நம்ம கவி. அப்பேற்பட்ட கவி யோகி என்ன சொல்றார் அப்படின்னா இந்த பாகவத தர்மத்துல நம்ம பிரவேசிக்கும் போதே அது அவ்வளோ சுலபமா இருக்குன்னு நமக்கு தெரிய வருமாம். அஞ்சஹா பும்சாம் அவிதுஷாம் வித்தி பாகவதான் ஹிதான். இந்த பாகவத தர்மத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பாகவத தர்மத்துல நமக்கு பலன் எவ்வளவு சுலபமா கிடைக்கும் அப்படின்னா அஞ்சஹா பும்சாம் அவிதுஷாம் வித்தி பாகவதான் ஹிதான் அப்படின்னு சுலபமான வழி. சுலபமான வழின்னு மட்டும் இல்லாம இதனுடைய பலனும் நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே கை கூடிடுமாம். எப்பேற்பட்டவர்களுக்கு இந்த மார்க்கம் அப்படின்னா அவிதுஷாம் அப்பி, அதாவது ரொம்ப படித்தவர்களா இல்லாதவர்களா இருந்தாலும் பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, வைராகியம்னா என்னன்னு ஒரு லேசம் கூட தெரியாதவர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் ரொம்ப சுலபமான எளிமையான ஒரு மார்க்கம் அப்படின்னு காமிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். எந்த அளவுக்கு சுலபம் அப்படின்னா பகவானை தான் கூப்பிடணும்னு கூட அவசியம் இல்லையா. வேற ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கும் போதே அவன் பேரும் வந்துடுத்து அப்படின்னா அந்த பகவான் மோட்சத்தை கொடுத்துறான் அப்படின்னு பாகவதமே காமிக்கிறது. சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுஹு. நம் பாபங்களை போக்குறதுக்கு பலவிதமான மார்க்கங்கள் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை நம்ம படிச்சோம்னா என்ன இவ்வளோ சுலபமா இருக்கு பாகவத தர்மம் அப்படின்னு நம்மளே யோசிப்போம். ஏன் அப்படின்னா சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா, அந்த பகவன் நாமத்தை எப்படி வேணாலும் சொல்லலாமா.
சங்கேதமா நம்ம அந்த நாமத்தை சொன்னாலும் இல்ல பரிஹசனமா சிரிச்சுண்டு ஏதாவது ஒரு விஷயமா பேசும் போதே கூட அந்த நாமம் நம்ம நாக்குல வந்ததோ, எப்படி வேணாலும் அந்த நாமம் வரட்டும். ஏன், நம்ம சகோதரன் சகோதரி அவர்கள் பேர் என்னன்னா கிருஷ்ணன்னு இருக்கலாம், ராதைன்னு இருக்கலாம். அவர்களை கூப்பிடும் போது கிருஷ்ணா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாலும் கூட இந்த கிருஷ்ணன் திரும்பி பார்க்கறானோ இல்லையோ, நம்ம பகவானான கண்ணன் திரும்பி பார்த்துடுவானாம். அதனால அப்படி நம்ம நாமாவை சொன்னாலும் வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுஹு, அந்த வைகுண்டனுடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு பாப்பம் இல்லாம எல்லாத்தையும் பொசுக்கிடுவானாம் நம் கண்ணன். அதனால அவ்வளோ அழகான அவ்வளோ சுலபமான ஒரு மார்க்கம் இந்த பாகவத தர்மம் அப்படின்னு. எளிமையானது, அடுத்ததா சொல்றார் இனிமையானது, ரொம்ப இனிமையான ஒரு பாதையாம். பொதுவாகவே ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய வளர்க்கும் போதே அந்த அம்மாவே அந்த குழந்தைய எழுப்பி விட்டு, அந்த அம்மாவே அந்த குழந்தைய குளிப்பாட்டி விட்டு, அதற்கு அழகா ஆகாரம்லாம் ஊட்டி விட்டு, அதற்கு அலங்காரம் பண்ணி, அந்த குழந்தை எங்கெங்கெல்லாம் போகிறதோ அது மேலேயே கண்ணு வச்சுண்டு, அந்த குழந்தைய அப்பப்போ தூக்கிண்டும் அப்பப்போ கையை பிடிச்சிண்டும் நடக்கிறதும்னு அந்த அம்மா லாலனை பண்ணிகிட்டே வந்தா அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தானே ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கான சுகத்தை எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதுவே ஒரு அம்மா அந்த குழந்தைய வேற ஒருத்தர் இடத்துல கொடுத்து நீங்கள் அந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்களே அப்படின்னு விட்டானா அது தப்பு இல்லை. ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தையினுடைய லாலன சுகம் தெரியவே தெரியாது. அந்த குழந்தை இடத்துல வாத்சல்யத்தோட அதை கொஞ்சறதும் அதோட பேசுறதும் அதற்கு அலங்காரம் பண்ணி விடுறதும் அதை லாலனை பண்ணுறதும் அதை தூங்க பண்ணுறதும் அதை எழுந்துக்க பண்ணுறதும்னு இந்த அழகழகான விஷயங்கள்லாம் அந்த அம்மா கடைசியில் அனுபவிக்காமல் போயிடுவாளே. அதே மாதிரி தான் நம்ம ஆத்துலேயும் ஒரு கண்ணன் இருந்தான் அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறா, வேற ஒரு சாஸ்திரிகளை கூட்டிகிட்டு வந்து அந்த கண்ணனுக்கு பூஜையை பண்ண சொல்லி அந்த கண்ணனுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை அவர்கள்லாம் எடுத்துக்கிறா. இதற்கான பலன் நிச்சயமாக அவர்களுக்கும் கிடைக்கும். பூஜையினுடைய பலன் என்னவோ அது அவர்களுக்கு கிடைக்க தான் போகிறது. ஆனால் அந்த கண்ணனை குளிப்பாட்டி விடுறது, அந்த கண்ணனுக்கு திருமஞ்சனம் பண்ணுறது, அந்த கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணுறது, அந்த கண்ணனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாமே அவ்வளோ இனிமையான விஷயம். பலன் கிடைக்க தான் போகிறது. பலனான மோட்சம் கிருஷ்ண கிருபையினால கிருஷ்ணன் நமக்கு கொடுக்க தான் போகிறான். ஆனால் கிருஷ்ண பக்தி அப்படின்னு இருக்கக்கூடிய மார்க்கத்தில் கிருஷ்ணனை பூஜை பண்ணக்கூடிய அந்த மார்க்கம் அதை நம்ம பண்ணும் போதே எப்படி இருக்கு அப்படின்னா அவ்வளோ இனிமையாக இருக்காம். எவ்வளோ இனிமை அப்படின்னா அந்த மோட்சம் கூட அதென்ன முக்கியமாக என்ன, நமக்கு நம்ம பகவானை பூஜை பண்ணுறதே அவ்வளோ இனிமையாக இருக்கே. நம்ம இதுவே பண்ணிட்டு இருப்போம். அவனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா அவன் கொடுக்கட்டும், அது ஒன்றும் எனக்கு உத்தேசம்லாம் இல்லை. இந்த பூஜை அவ்வளோ இனிமையாக இருக்கு அப்படின்னு அனுபவிக்கணும். அதனால கிருஷ்ண பூஜையே அவ்வளோ இனிமை, கிருஷ்ண பூஜையே அவ்வளோ சுகம். எவ்வளோ சுகம் அப்படின்னா தர்மம் பாகவதம் கலௌ அதி சுகம் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஸ்லோகத்தை ராதா கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா அதில் லக்னாஷ்டகம் அப்படின்னு பாகவதாலாம் வந்து பாடுவா. பாகவதாலாம் லக்னாஷ்டகம் பாடும் போதே இந்த ஒரு ஸ்லோகத்தை அழகாக சொல்லுவா. இந்த கலியுகத்தில் எந்த தர்மம் ரொம்ப சுகமாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே தர்மம் பாகவதம் கலௌ அதி சுகம். கலியுகத்தில் இந்த பாகவத தர்மம் அவ்வளோ சுகமாக இருக்கான். பலவிதமான மார்க்கங்கள் பகவான் அடையிறதுக்கு இருக்கு. ஆனால் அந்த மார்க்கங்கள்லாம் சுகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நிச்சயமாக சொல்லலாமாம், பாகவத தர்மம் ரொம்ப சுகமான ஒரு மார்க்கம். எல்லா மகாத்மாக்களுமே அதுதானே அனுபவிக்கிறா. சுகியௌவரோ ராம நாம சுகியௌவரோ, இந்த நாமத்தை சொல்றவர்கள் தான் அவ்வளோ சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு மகாத்மாக்கள்லாம் சொல்கிறாளே, அவர்கள்லாம் பாடுறாளே. அவ்வளோ சுகமான ஒரு மார்க்கம், அவ்வளோ இனிமையான ஒரு மார்க்கம் பாகவத தர்மம். பாகவதம்னு நம்ம படித்தோம் அப்படின்னா பாகவதத்தில் பதே பதே பாகவதம் நமக்கு என்ன சொல்லுறது, இந்த பாகவத தர்மம் அவ்வளோ இனிமை, இந்த பாகவத தர்மம் அவ்வளோ இனிமை அப்படின்னு தான் காமிக்கிறதான். அந்த பாகவத தர்மத்திலே முக்கியமாக என்ன, ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இதெல்லாம் தானே சொல்கிறோம். இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்லாம் எடுத்துட்டோம்னா மகாத்மாக்கள் பக்தர்கள்லாம் அப்படி தான் அதை அனுபவிக்கிறா.
கதை கேட்கறது அப்படின்னு சொன்னா பாகவதமே காமிக்கிறது. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவசோஷணம் ரிணாம் யதுத்தம ஸ்லோக யசோனுகீயதே ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம். பாகவத கதை நம்ம எவ்வளோ சப்தாகம் போயிருப்போம், எவ்வளோ ராமாயணம் கேட்டிருப்போம், எவ்வளோ பாகவதம் கேட்டிருப்போம், எவ்வளோ பகவானுடைய கதைகளை கேட்டிருப்போம். ஆனால் ஒரு தடவையும் கேட்கும் போதே ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம். ஒரு தடவை கேட்கும் போதே புதுசா இருக்கு, அடுத்த தடவை கேட்கும் போதையும் புதுசா இருக்கு, அடுத்த தடவை கேட்கும் போதையும் புதுசா இருக்கு. புதுசா இருக்குன்னு மட்டும் இல்லாம அவ்வளோ ருச்சிகரமா இருக்கு, அவ்வளோ ரசமா இருக்கு. அப்பேற்பட்ட பகவானுடைய கதைகள்னு தானே பாகவதமும் காமிக்கிறது. ஒரு இடத்துலையும் பார்த்தோம்னா வெறும் ஹரி கதை, வெறும் ஹரி கதைன்னு வரவே வராது. அதோட சேர்த்து ஒரு வார்த்தையும் சொல்லுவாளாம், என்னன்னா ஹரி கதாமிருதம் கிருஷ்ண கதாமிருதம் அப்படின்னு. அமிர்தம் அமிர்தம் அமிர்தம்னு இந்த வார்த்தையும் சேர்த்து சேர்த்து சொல்லுவா. ஏன்னா அவ்வளோ இனிமையா இருக்குமாம் பகவானுடைய கதைகளை கேட்கறது, பகவானுடைய கதைகளை சொல்லறது அப்படின்னு. அடுத்ததா கீர்த்தனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பகவானுடைய நாமத்தை பாடும் போதே பக்தர்கள்லாம் எப்படி அனுபவிக்கிறா. ஓ ராமா நீ நாமம் ஏமி ருச்சிரா ஸ்ரீராம நீ நாமம் எந்த ருச்சிரா. பத்ராச்சல ராமதாசர், ராமா உன்னுடைய நாமம் என்ன இவ்வளோ இனிக்கிறது, கரும்பு தோத்து போயிடும், திராட்சை தோட்டு போயிடும், அவ்வளோ இனிமையா இருக்கே உன்னுடைய நாமம் அப்படின்னு பத்ராச்சல ராமதாசர் அனுபவிக்கிறார். ராமநாம பாயசகே கிருஷ்ணநாம சக்கரகே. புரந்தரதாசர் பாடுறார், ராமநாமம் பாயசம் மாதிரி நிக்கிறதாம், கிருஷ்ணநாமம் சக்கர மாதிரி நிக்கிறது அப்படின்னு அவர் அனுபவிக்கிறார். நம்ம குருநாதாலும் நம்ம ராதை நம்ம சுவாமியினுடைய நாமத்தை சொல்லும் போதே அந்த நாமம் இப்படி தித்திக்கிறதே. உன் பெயரை சொல்ல சொல்ல தித்திக்குதம்மா, உன்னை நினைக்க நினைக்க மனம் குளிர்கின்றதம்மா. சுவாமியினுடைய நாமத்தை சொல்லும் போதே தித்திக்குதம்மா அப்படின்னு தானே சொல்றார். அவ்வளோ இனிமையான அவனுடைய நாமம், அந்த நாமத்தை பாடுறது அவ்வளோ இனிமையா இருக்காம். அடுத்ததா ஸ்மரணம். ஸ்மரணம்னு வந்துருச்சுன்னா நம்ம பரீட்சித் மகாராஜாவே ரொம்ப அழகா என்ன சொல்றார் அப்படின்னா, பவ ஔஷதா ஸ்ரோத்ர மனோபிராமாத். பகவானுடைய இந்த கதைகளை கேட்க 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 அதை மனசுல நம்ம வச்சுட்டு அசை போட்டு இருந்தோம்னா அது எப்படி இருக்காம், ஸ்ரோத்ர மனோபிராமாத். அந்த மனசுல அதை ஸ்மரிக்க ஸ்மரிக்க மனசுக்கு அவ்வளோ இனிமையா இருக்காம். அப்படி பாகவத தர்மத்தை இப்போ நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கு, இந்த கஷ்டமாவா இருக்கு இந்த பாகவத தர்மம், எவ்வளோ சுலபமா இருக்கு. சுலபம்னு மட்டும் இல்லாம அவ்வளோ இனிமையா வேற இருக்கு. பொதுவா ஒரு நல்ல டெஸ்டினேஷன் நம்ம அடையணும் அப்படின்னா அதற்கான பாதை ரொம்ப கஷ்டமா இருந்தது போறதுக்குன்னா கூட நம்ம சோர்வு அடைஞ்சிடுவோம். ஆனா டெஸ்டினேஷனோட நம்ம போற பாதை, அந்த ஜர்னி அவ்வளோ இனிமையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டெஸ்டினேஷன் போறதே மறந்து போயிடுவோம். இந்த பாதையிலே இருந்துடலாமே, இந்த பாதையே அவ்வளோ அழகா இருக்கேன்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்படிதான் பாகவத தர்மமும் எளிமையானது இனிமையானது, பக்தி என்னும் பெயர் கொண்டது, அது ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. இந்த மார்க்கத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லும் போதே பக்தி என்னும் பெயர் கொண்டது. பக்தி அப்படின்னு இந்த மார்க்கத்துக்கு பெயராம். பக்தினா என்ன? பொதுவாகவே நம்ம சாஸ்திரத்துல நம்ம தர்மத்துல பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக மகாத்மாக்கள்லாம் நமக்கு ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருக்கா. அதுக்கு சூத்திரம் அப்படின்னு பேர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்போ பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வியாசாச்சாரியால் நமக்காக பிரம்மசூத்திரம் அப்படின்னு அருளிருக்க. அதாவது பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சில ஃபார்முலாக்கள். யோகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதஞ்சலி என்கிறவர் யோக சூத்திரம்னு நமக்கு அருளிருக்கார். மேல கர்மாக்கள்லாம் என்ன, வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆபஸ்தம்பர் ஆஸ்வலாயனர் போன்றவர்கள்லாம் ரிஷிகள்லாம் நமக்கு அழகா சூத்திரம் எழுதி கொடுத்துருக்கா. இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா மகாத்மாக்கள் நமக்கு அதை ஒரு சூத்திரமா எழுதி கொடுத்தாதானே நம்மளால புரிஞ்சுக்க முடியறது. அதே மாதிரி தான் பக்திக்கும் நிறைய ரிஷிகள் மகாத்மாக்கள்லாம் சூத்திரம் எழுதியிருக்காளாம். அதுல ரொம்ப அழகா பக்தாகிரகண்யரா இருக்கக்கூடிய நம்ம நாரதர் இந்த பக்திக்கு ஒரு சூத்திரம் எழுதுறார். நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு பேர். அந்த நாரத பக்தி சூத்திரத்துல
ஆரம்பிக்கும் போதே பக்தினா என்ன அப்படின்னு சொல்றார். சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா அமிர்த ரூபாச்ச அப்படின்னு. இந்த பக்தி இருக்கே, பக்தியானது என்ன அப்படின்னா பரம பிரேம ரூபா அப்படின்னு சொல்றார். அதாவது துளி கூட சுவார்த்தமே இல்லாம பகவானுக்காகவே கண்ணனுக்காகவே அப்படின்னு ஒரு பிரேமையை வச்சுண்டு எப்படி இருக்கணும்னா அந்த பக்தி அஹைதுகி அப்ரதிஹதா அப்படின்னு ரொம்ப அழகா பாகவதமே நிறைய இடத்துல காமிக்கிறது. எந்த ஒரு காரணமும் இல்லாம தடை இல்லாம தைலதாரையா பகவான் இடத்துல பக்தி பண்ணணும். அதுதான் பரம பிரேம ரூபா அப்படின்னு சொல்ற. அதுவும் எப்படி இருக்குன்னா நம்ம சொன்ன மாதிரி அமிர்த ரூபாச்ச, அவ்வளோ இனிமையாக இருக்கு. அந்த ஒரு பக்தி பண்ணறதே நமக்கு மோட்சத்தை கொடுத்துடுறது. அப்பேற்பட்ட இந்த பக்தின்னு நாரதர் சொல்ற. அதனால எளிமையான இனிமையான நம்ம சுவாமினி செல்லக்கூடிய இந்த மார்க்கத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா பக்தி எனும் பெயர் கொண்டது அது ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. ரொம்ப அழகா ராதை செல்லும் பாதைக்கு பக்தி அப்படின்னு நம்ம குருநாதர் காமிச்சு அது எவ்வளோ எளிமையா இருக்கு, எவ்வளோ இனிமையா இருக்கு அப்படின்னும் நம்ம குருநாதர் காமிக்கிறார். அடுத்ததா இந்த மார்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்லும் போதே கபட்டம் இல்லாதது மதிமயக்கமும் இல்லாதது பட்டாட்டோப்பம் இல்லாதது பரிசுத்தமானது ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. கபட்டம் இல்லாதது மதிமயக்கமும் இல்லாதது. கபட்டமே இல்லையாம் இந்த மார்க்கத்துல. பாகவத தர்மம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே இந்த பாகவத தர்மத்தை நமக்கு சொல்லணும்னே வந்த புராணம் தான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்கும் போதே சொல்லறது இந்த பாகவத தர்மம் இருக்கே இதுல துளி கூட கபட்டம் இல்லை அப்படின்னு. தர்மஹா புரோஜித கைதவஹா அத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரிரீஸ்வரஹ சத்யோ ஹிருத்யவருத்யதே அத்ர கிருத்பிஹி சுஷ்ரூஷுபிஹி தக்ஷணாத். ஆரம்பிக்கும் போதே தர்ம புரோஜித கைதவஹ, துளி கூட கபட்டமே இல்லாத ஒரு தர்மம் அப்படின்னு பாகவதம் சொல்றது. என்ன கபட்டம், என்ன கபட்டமே இல்லாத தர்மம் அப்படின்னு கேட்டா இருக்கிறதுலே பெரிய கபட்டம் என்ன அப்படின்னா ஒரு தர்மத்தை பண்ணும் போதே இதுல இருந்து எனக்கு என்ன, இந்த தர்மத்தை பண்ணதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், இந்த தர்மத்தை நான் பண்ணேன்னா எனக்கு என்ன பலன் கிடைக்க போறது அப்படின்னு நினைச்சுட்டே பண்ணுறது ஒரு கபட்டமா. அதனால பாகவத தர்மம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லும் போதே ஆரம்பிக்கிறது போதே தர்மஹா புரோஜித கைதவஹா, துளி கூட கபட்டமே கிடையாதாம் இந்த பாகவத தர்மத்துல. ஏன் அப்படின்னா பாகவத தர்மத்துல போன மகாத்மாக்களுடைய சரித்திரத்தெல்லாம் பார்த்தோம்னாலே புரிய வருது. அவர்கள் பாகவத தர்மத்துல பகவானை பாடின்னு இருப்பா, பகவானை கொண்டாடின்னு இருப்பா, அவனுடைய கதைகளை கேட்பா, அவனுடைய கதைகளை சொல்லுவா, அவனை ஸ்மரிச்சுட்டே இருப்பா. இதெல்லாம் பண்ணுவாளே தவிர பகவானே அவர்கள் கண்ணு முன்னாடி வந்து உனக்கு மோட்சம் வேணுமா அப்படின்னு கேட்டா மோட்சத்தை கூட அவர்கள் ஆசைப்பட மாட்டான். தனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தான் அவர்கள்லாம் இருப்பா. என்ன போதும்னா பக்தி போதுமே, நான் பகவானை பாடின்னு இருக்கேன், அவனை நான் நினைச்சுட்டு இருக்கேன், அவனுடைய நாமங்களை சொல்லின்னு இருக்கேன், அவனுடைய கதைகளை கேட்டுன்னு இருக்கேன், அவனை பூஜை பண்ணுறேன், இதுவே எவ்வளோ அழகா இருக்கு, இதுவே எவ்வளோ இனிமையா இருக்கு, இதுக்கும் மேல எனக்கு ஏதாவது வேணுமா, ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டால் ஒன்று வேணா அவர்கள்லாம் கேட்பா. என்ன அப்படின்னா திருப்பி திருப்பி ஜென்மாவை கொடு, திருப்பி திருப்பி ஜென்மாவை கொடு. எப்பேற்பட்ட ஜென்மானா உன்னை பாடுற மாதிரி ஒரு ஜென்மாவை கொடு, இந்த 2 கண்கள்னால உன்னுடைய அழகை பார்க்கிற மாதிரி ஒரு ஜென்மாவை கொடு, 2 கால்கள்னால உன்னுடைய கோவில்கள்லாம் எங்க இருக்கோ அந்தந்த கோவில்கள்லையும் போய் உன்னை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஜென்மாவை கொடு, 2 காதுகள்னாலும் உன்னுடைய கதைகளை கேட்டுட்டே இருக்கணும்னு ஒரு ஜென்மாவை கொடேன்னு தான் அவர்கள்லாம் கேட்பாளே தவிர அவர்களுக்கு வேற எதுவுமே ஆசை இருக்காது. சுவார்த்தமா ஒன்று கூட அவன் மனசுல வச்சுக்க மாட்டாளாம். எப்படி இருப்பானா கண்ணனுக்காக கண்ணனுக்காக கண்ணனுக்காகன்னு பகவானுக்குனே அவர்கள்லாம் பண்றார். அதனால இந்த தர்மம் எப்படி இருக்கு அப்படின்னா கபட்டம் இல்லாதது மதிமயக்கமும் இல்லாதது. இந்த மார்க்கத்துல துளி கூட மதிமயக்கமே இல்லையா. இதுல குழம்பி போகணும், கன்ஃபியூஸ் ஆகணும், கேள்விகள்லாம் நிறைய வரும்னு எதுவுமே இல்லை இந்த ஒரு மார்க்கத்துல. நம் குருநாதரே ஒரு சமயம் ஒருத்தருடைய கிரகத்துக்கு போகும்போதே அங்க இருக்கிறவர் நம்ம குருநாதரை பார்த்து பேசியிருக்கார். அவர் சொல்றாராம், நான் பல உபதேசங்கள்லாம் கேட்டிருக்கேன்,
நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன், ஆனால் உங்கள் இடத்துல வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, இதுக்கு மேலே வேற எங்கேயும் போகணும்னே எனக்கு அவசியம் இல்லை, நான் இங்கேயே இருந்துடலாம், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம குருநாதர் கேட்டார், ஏன் என்ன விஷயம், ஏன் இங்கேயே இருந்துடலாம்னு தோணுறது, ஏன் வேற எந்த ஒரு மார்க்கத்துக்கும் போக வேணாம்னு தோணுறதுன்னு கேட்கும் போதே அவர் சொல்றாராம், நீங்க காமிக்கக்கூடிய இந்த பக்தி மார்க்கம் இருக்கே, இந்த பக்தி மார்க்கத்துல துளி கூட குழப்பமே வரமாட்டேங்கிறது, கன்ஃபியூஷனே இல்லை, இந்த நியமம் அந்த நியமம்னு எதுவுமே இல்லை, அதனால அவ்வளோ சுலபமா இருக்கு, மதிமயக்கத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாராம். அதனால நம்ம சுவாமினி காமிக்கக்கூடிய இந்த பாகவத தர்மம் எப்படி இருக்குன்னா, மதிமயக்கமும் இல்லாதது. எந்த அளவுக்கு மதிமயக்கம் இல்லை அப்படின்னா, இந்த மார்க்கத்துக்குள்ள கண்ணை மூடிண்டு பிரவேசிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் காமிக்கிறது. யானாஸ்தாய நரோ ராஜன் ந பிரமாத்யேத கர்ஹிசித் தாவன் நிமீல்யவா நேத்ரே ந ஸ்கலேத் ந பதேதிஹ. தாவன் நிமீல்யவா நேத்ரே, இந்த ஒரு பாகவத தர்மத்துக்குள்ள கண்களை மூடிண்டு பிரவேசிக்கலாமாம், நமக்கு கேரண்டி கொடுக்கறா, ந ஸ்கலேத்து ந பதேதிஹ அப்படின்னு, தடுக்கி விழவே மாட்டேன். இந்த பாகவத தர்மத்துக்குள்ள போகும்போதே கண்ணை மூடிண்டு பிரவேசிக்கலாம் அப்படின்னு பாகவத தர்மம் நமக்கு காமிக்கிறது. அதனால எப்படி இருக்குன்னா, கபட்டம் இல்லாதது, மதிமயக்கமும் இல்லாதது, பட்டாட்டோப்பம் இல்லாதது, பரிசுத்தமானது. அடுத்ததா சொல்றார் பட்டாட்டோப்பம் இல்லாதது அப்படின்னு. இந்த பாகவத தர்மம் நம்ம பார்த்தோம் கபட்டமே இல்லை அப்படின்னு. கபட்டமே இல்லாத இந்த பாகவத தர்மத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா, அவர்களும் பட்டாட்டோப்பம் இல்லாதவர்களா இருப்பாளாம். எப்படி இருப்பா, பக்தி யோகத்துல ரொம்ப அழகா பகவானே காமிக்கிறாரே, நிர்மமோ நிரஹங்காரஹா சமதுக்க சுகக்ஷமி அப்படின்னு. அவர்களுக்கு துளி கூட கோபம் வராது, துளி கூட மாத்சரியமே இல்லை, துளி கூட மதமே கிடையாது, அவர்களுக்கு அகங்காரம்னே ஒன்று கிடையாது. அகங்காரம்னே ஒன்று இல்லைனா எங்கேருந்து பட்டாட்டோப்பம்? அதனால அவர்கள்லாம் எப்படி இருப்பானா, திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா, எப்பொழுதுமே வினயத்தோடையே இருப்பார்களாம். எப்போவுமே அடியாருனுடைய அடியார், அடியாருனுடைய அடியார், அடியாருனுடைய அடியார் தான் அவர்கள்லாம் பேசிகிட்டே இருப்பாளாம். அப்படி அந்த சாதுக்கள்லாம் இருக்கா, பாகவத தர்மத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கா. அதனால பட்டாட்டோப்பம் இல்லாதது, பரிசுத்தமானது. பட்டாட்டோப்பம் இல்லாதது அப்படி நம்ம பாகவத தர்மத்தில் போகக்கூடிய சாதுக்கள்லாம் எப்படி இருப்பானா, நம்ம பார்த்த மாதிரி சிம்பிளாக இருப்பாளாம். அவர்கள்லாம் சிம்பிளாக இருப்பா. அவர்கள் பூஜைனா அவ்வளோ பெருசாக ஒரு ஆடம்பரமாலாம் கூட இருக்காது. ஒரு சின்ன துளசி தளத்தை எடுத்து அவர்கள் அப்படி பூஜை பண்ணாலும் கூட அந்த ஒரு சிம்பிளிசிட்டியில் அவ்வளோ ஒரு பியூட்டி இருக்குமாம். அப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியவர்கள். இந்த மார்க்கமும் அவ்வளோ சிம்பிளாக இருக்கு, மார்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களும் அவ்வளோ சிம்பிளாக இருக்கா. அதனால பட்டாட்டோப்பம் இல்லாதது, பரிசுத்தமானது, ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. இந்த மார்க்கமே அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கு. மார்க்கத்தில் போகக்கூடிய மகாத்மாக்கள், பக்தர்கள், சாதுக்கள்லாமும் அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கா. அப்படி இருக்கும் போதே இந்த பாகவத தர்மத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, உலகத்தையே பாவனமாக்குறாராம் அவர்கள்லாம். அதனால்தான் பகவான் அப்பப்போ மகாத்மாக்களை அனுப்பி என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த லோகத்தை பாவனமாக்கின்றிருக்கார். எதனால? பாகவத தர்மத்தினால. அவ்வளோ அழகா இந்த ஒரு பாகவத தர்மம் எப்படி இருக்குன்னு இந்த சரணத்தில் சொன்னார். கபட்டம் இல்லாதது, மதிமயக்கமும் இல்லாதது, பட்டாட்டோப்பம் இல்லாதது, பரிசுத்தமானது, ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. அடுத்த சரணத்தில் நம்ம குருநாதர் என்ன காமிக்கிறார் அப்படின்னா, இந்த ராதை செல்லும் பாதையில் தனியாக போகணுமா இல்லை கூட்டமாக போகலாமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகாக சொல்கிற. கூடி 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 குதூகலிப்பது, ஆடி பாடி எப்பொழுதும் ஆனந்திப்பது, ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. நம்ம சுவாமினி காமிக்கக்கூடிய பாதை எப்பேற்பட்ட பாதை அப்படின்னா, எல்லாருமே சேர்ந்து குதூகலமாக கண்ணன் அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு பாதை. அதாவது
மற்ற பாதைகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் தனிமையை தான் அவள் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாள். தனியாக இருந்து சாதனை பண்ணுறது, தனியாக இருந்து சாதனை பண்ணுறது அப்படின்னு. ஆனால் நம்ம சுவாமினி காமிக்கக்கூடிய இந்த பாதையிலையோ என்ன முக்கியம்னா சத்சங்கம் அவ்வளோ முக்கியமாக. ஒருத்தராக தனியாக அனுபவிக்கிறதோட ஒரு கூட்டமாக சேர்ந்து பகவானை பாடுறதும், பகவானை நினச்சிண்டு ஆடுறதும், அவனுடைய கதைகளை கேட்கறதும், அவனை ஸ்மரிக்கிறதும் அதுவே ஒரு தனி அழகு. அதனால தான் நம்ம சுவாமினி காமிச்ச பாதையில் தானே நம்ம மீராமையாவும் இருந்தா. மீராமையா ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனத்தில் அனுபவிக்கிறார். ஹரி குண காவத் நாச்சூங்கி மே பிரபு குண காவத் நாச்சூங்கி. இந்த அழகான கீர்த்தனத்தில் சொல்றா, ஞான தியான கி घटती बांध कर हरिजन संग में लांगूंगी. மற்ற நிறைய பாதைகள்லாம் இருக்கு, நிறைய ஞானம் தியானம் போன்றவைகளான நிறைய இருக்கு. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு மூட்டை கட்டி தூக்கி போட்டுறாளாம். ஞான தியான கி घटती बांध कर. சரி, அப்போ என்ன பண்ணணும்? ஹரிஜன சங்கமே லாங்கூங்கி. பக்தர்கள்லாம் எங்கே இருக்காளோ அவளோட சேர்ந்து கூடி 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 குதூகலிப்பது அப்படின்னு நம்ம ஸ்ரீ மீராமையாவும் அதுதான் காமிக்கிறா. அதனால பாகவத தர்மம் அப்படின்னு எடுத்துட்டோனாலே அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா சத்சங்கம் தான், எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறது தான். ஏன் அப்படின்னா பகவானே அவனுக்கு பேரே அப்படிதான் இருக்கு, பக்த கோலாகலன், பக்த குதூகலன் அப்படின்னு பகவானுக்கு பேராம். ஏன் இப்படி பேருனா அவனுக்கு என்ன பிடிக்கிறது? பக்தர்கள்லாம் சேர்ந்து அவனை குதூகலமாக கொண்டாடணும். அதுதான் நம்ம பகவானுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான், நம்ம கண்ணனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதனால கூடி 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 குதூகலிப்பது, ஆடி பாடி எப்பொழுதும் ஆனந்திப்பது. அவனுடைய சந்நிதியில் எல்லாருமா சேர்ந்து பலவிதமான நாமங்களை பாடியும் ரொம்ப அழகாக அவன் அனுபவிச்சு ஆடிண்டும் இருக்கிறதுனாலே ஒரு ஆனந்தம் நமக்கு ஏற்படுறதான். அந்த ஆனந்தம் எப்பேற்பட்ட ஆனந்தம்னு நம்ம குருநாதால் காமிக்கிறார். பஜனானந்தம் மோக்ஷானந்தமே நிஜ பக்தர்களே ஜீவன் முக்தரே. பஜனானந்தம் மோக்ஷானந்தமே. இந்த பஜனானந்தம் இருக்கே, இது சாதாரண ஆனந்தம் கிடையாது, மோக்ஷானந்தமே அப்படின்னு நம்ம குருநாதால் நமக்கு காமிக்கிறாராம். அப்படி நம்ம எல்லாருமே சேர்ந்து பகவானுடைய சந்நிதியில் கூடி கூடி குதூகலமாக அவனை ஆடிண்டும் பாடிண்டும் அனுபவிக்கிறதுனால ஒரு ஆனந்தத்தை நம்ம அனுபவிப்போம். அந்த ஆனந்தம் மோக்ஷானந்தம் அப்படின்னு காமிக்கிறார். அவ்வளோ அழகான ஒரு பாதை சத்சங்கம், எல்லாருமே சேர்ந்து இருந்து உற்சவம். உற்சவம் தானே, அதுதானே உற்சாகமாக பகவானை கொண்டாடுறதுக்கு தானே உற்சவம்னே பேர். அப்படி நம்ம பல உற்சவங்கள்னால பகவானை கொண்டாடிண்டும் குதூகலமாக இருக்கிறதும் ஆடிண்டும் பாடிண்டும் இருக்கிறதுனாலேயே பரம ஆனந்தத்தை நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம சுவாமியினுடைய பாதையினுடைய பெருமையை நம்ம குருநாதர் சொல்கிறார். கூடி 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 குதூகலிப்பது, ஆடி பாடி எப்பொழுதும் ஆனந்திப்பது, ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. அடுத்ததா சொல்றார், இந்த பாதை ஸ்ரீவனத்திற்குரியது, கண்ணனுக்கே உரியது. ஸ்ரீவனத்திற்குரியது, கண்ணனுக்கே உரியது. குருவின் அருளால் எனக்கும் கை கூடியது. குருவின் அருளால் எனக்கும் கை கூடியது. ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. சிவனத்திற்குரியது. இந்த ராதை நம்ம சுவாமினி காமிக்கக்கூடிய மார்க்கம் எப்படி இருக்குன்னா ஸ்ரீவனத்திற்கு உரியதான ஒரு மார்க்கமாக இருக்கும். நம்ம சுவாமியினுடைய சுவார்த்தலேஷரகித பிரேம இருக்கே, இந்த அற்புதமான பிரேம பக்தி எந்த இடத்துல பிரகாசிக்கிறது அப்படின்னா இந்த பிருந்தாவனத்திலேருந்து தானே ஆரம்பிச்சது. இந்த பிருந்தாவனத்தில் தானே அப்படி பிரகாசிக்கிறது. கோபிகைகள்லாம் இந்த பிருந்தாவனத்திலிருந்து தானே நமக்கு இந்த ஒரு கிருஷ்ண பக்தியை, இந்த பிரேம பக்தியை காமிச்சிருக்கான். அதனால ஸ்ரீவனத்திற்கு உரியது. அந்த ஸ்ரீவனத்திலிருந்து தானே எல்லா மகாத்மாக்களும் இந்த கிருஷ்ண பக்தி சம்பிரதாயத்தை ஆரம்பித்து வச்சா.
அது மகாபிரபுவாக இருக்கட்டும், ஸ்ரீவல்லபராக இருக்கட்டும், நிம்பார்க்கராக இருக்கட்டும், ஹிதஹரி வம்சராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே இந்த ஸ்ரீவனத்திலிருந்து தானே கிருஷ்ண பக்தி சம்பிரதாயத்தை நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்கான். அதனால ஸ்ரீவனத்திற்குரியது கண்ணனுக்கே உரியது. இந்த பக்தி அப்படின்னு இருக்கே, இந்த பக்தியை யார் இடத்துல நம்ம பண்ணணும் அப்படின்னா, யார் நம்ம பண்ணக்கூடிய பக்தியை ஏத்துண்டு அதை இன்னும் புஷ்டி பண்ணுறாரோ, இன்னும் வளர்க்கிறாரோ, அவரிடத்துல தானே இந்த பக்தியை நம்ம காமிக்கணும். அப்பேற்பட்ட நாயக்கன் இடத்துல தானே நம்ம அந்த பக்தியை பண்ணணும். அதற்கான நாயக்கன் நம்ம கண்ணனே. அதனால கண்ணனுக்கே உரியது. ஸ்ரீமத் பாகவதத்தில் விருந்தாவன லீலைகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவரவர்கள் கண்ணன் இடத்துல ஒரு பாவத்தில் பக்தி பண்ணா. ஒரு சில பேர் வாத்சல்ய பாவத்தில் பக்தி பண்ணா, ஒரு சில பேர் சக்ஷர்களா பக்தி பண்ணா, ஒரு சில பேர் சாந்த பாவத்தில் பக்தி பண்ணா, ஒரு சில பேர் தாஸ்ய பாவத்தில் பக்தி பண்ணா, ஒரு சில பேர் மாதுரிய பாவத்தில் பக்தி பண்ணா. இவர்கள் பண்ணக்கூடிய பக்தி எல்லாத்தையும் நம்ம கண்ணன் என்ன பண்ணானா ஏத்துண்டான். ஏத்துக்கிறதுன்னு மட்டும் இல்லாம புஷ்டி வேற பண்ணா. அப்படிதானே வளர்த்தான் நம்ம கண்ணன் அவர்களுடைய பக்தியை. அப்படி ஒரு தெய்வம் இருந்தாதானே அந்த தெய்வத்தின் இடத்துல நம்ம பக்தி பண்ணணும். அதனால இந்த ஒரு பக்திக்கு, பாகவத தர்மத்துக்கு நம்ம சுவாமினி காமிக்கக்கூடிய பாதைக்கான நாயகன் கண்ணனே. அதனால ஸ்ரீவனத்திற்குரியது கண்ணனுக்கே உரியது. பேர்பட்ட பிரேம பக்தி இருக்கே, இந்த பிரேம பக்தி நமக்கு எப்படி கைகூடும் அப்படின்னு கேட்டால், நம்ம முயற்சியாலேயா நமக்கு இந்த பிரேம பக்தி வரப்போகிறது? முயற்சினால ஒரு காலம் நம்மளால இந்த பிரேம பக்தியை சம்பாதிச்சுக்கவே முடியாது. இது சம்பாதிக்கிற ஒரு வஸ்துவே இல்லை. அப்போ இந்த பிரேம பக்தி நமக்கு எப்படி வரும்? குருவின் அருளால் எனக்கும் கை கூடியது. குருநாதருடைய கிருபை அப்படின்னு இருந்தால் மட்டுமே தான் இந்த பிரேம பக்தி நமக்கு ஏற்படுமா. இதுக்கு பரம பிரமாணம் யாரு அப்படின்னா, நம்ம உத்தவ சுவாமியே இதற்கு பிரமாணம் இல்லையா? உத்தவன் தங்க தாமரையா இருக்கார், ப்ரஹஸ்பதி சிஷ்யன், அப்பேற்பட்ட ஒரு ஞானி. ஆனால் அந்த உத்தவன் இடத்துலையும் அந்த தங்க தாமரைக்குமே ஒரு சுகந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கண்ணன் ஆசைப்பட்டானா. தங்க தாமரைக்கு என்ன சுகந்தம் இங்க அப்படின்னா, பிரேம பக்தி என்கிற அந்த சுகந்தத்தை நம்ம உத்தவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போ நம்ம கண்ணன் என்ன பண்ணுறாராம், நம்ம சுவாமினி இடத்துல தானே நம்ம உத்தவன் அனுப்புகிறார், பிருந்தாவனத்துக்கு தானே நம்ம உத்தவன் அனுப்புவார். அப்படி பிருந்தாவனத்துக்கு நம்ம உத்தவன் வர, அங்கே கோபிகைகளையும் நம்ம சுவாமினியும் பார்க்க அவர்களுடைய பக்தி எப்பேற்பட்டதுன்னு புரிஞ்சுட்டு, வந்தே நந்த விரதஸ்திரீணாம் பாதரேணுமபீக்ஷ்ணஷா யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம் அப்படின்னு நம்ம சுவாமினுடைய பாத ரஜசில் நம்ம உத்தவன் புரள, அப்படிதானே உத்தவனுக்கே பிரேம பக்தி சித்திச்சது. தாம் ராதிகாம் மம குரும் சரணம் பிரபத்யே. நம்ம சுவாமிஞான ஸ்ரீ ராதையே குருவாக அடைஞ்சு அந்த குருனுடைய பாத ரஜசு நம்ம உத்தவன் மேலே எப்போ படர்தோ அப்போதானே அவனுக்கு பிரேம பக்தி ஏற்பட்டது. அதனால குருவின் அருளால் எனக்கும் கை கூடியது. ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை, ராதை செல்லும் பாதையே எங்கள் பாதை. அவ்வளோ அழகா இந்த ஒரு மார்க்கம் ஸ்ரீவனத்திற்குரியது, கண்ணனுக்கே உரியது, குருவின் அருளால் எனக்கும் கை கூடியது அப்படின்னு சொல்லி இந்த மதுர கீதத்தை பூர்த்தி பண்ணுறார். அப்போ ரொம்ப அழகாக இந்த கீர்த்தனத்தில் நம்ம சுவாமினியான ராதை காமிக்கக்கூடிய அந்த மார்க்கம் எவ்வளோ சுலபமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோமே. நம்ம பலவிதமான மார்க்கங்கள், அது வேதாந்த மார்க்கமாக இருக்கட்டும், இல்லை யோக மார்க்கமாக இருக்கட்டும், இல்லை கர்ம மார்க்கமாக இருக்கட்டும், இவ்வளோ நிறைய மார்க்கங்கள்லாம் இருக்க, ஆனாலும் இந்த பாகவத தர்மம் அப்படிங்கிற இந்த மார்க்கம், நம்ம சுவாமினி காமிக்கக்கூடிய இந்த ஒரு மார்க்கம் அவ்வளோ எளிமையானதாக இருக்குது, அவ்வளோ இனிமையானதாக இருக்குது, அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ ஆச்சரியமாக நம்ம எல்லாருக்குமே ஒரு வழியாக இந்த ஒரு மார்க்கம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, இது எவ்வளோ சுலபமான மார்க்கம், நமக்கு எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ இனிமையாக இருக்குது. அதனால இந்த ஒரு மார்க்கத்தினுடைய பெருமையை ரொம்ப அழகாக நம்ம குருநாதால் இந்த ஒரு கீர்த்தனத்தில் நமக்காக அருளியிருக்க. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.